நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தபோவனத்தில் நாம் பல மகர்ஷிகள் தவம் செய்த புண்ணிய பூமிகளை எல்லாம் தரிசித்து வந்திருக்கிறோம். அதுபோன்று தான் யாக்ஞவல்க்ய மகர்ஷி அவர் தவம் செய்த புண்ணிய க்ஷேத்திர விசேஷத்தையும் நாம் தரிசித்தோம். அதுவும் சென்னையில் மையப்பகுதியிலேயே அமைந்திருந்த அந்த தபோவனத்தில் யாக்ஞவல்க்ய மகர்ஷியினுடைய பெருமைகளை எல்லாம் நாம் பார்த்திருந்தோம். அதுபோன்று தான் தற்பொழுது புண்ணிய க்ஷேத்திரமாயும் அதே சமயம் திவ்ய தேசங்களுள் மிகவும் புகழ் வாய்ந்ததாயும் தமிழகத்தின் தலைநகரான சென்னைக்கு மிக அருகில் அமைந்திருப்பதாயும் புராணங்களில் வீக்ஷாரண்யம் என்று பிரசித்தி வாய்ந்ததும் தற்காலத்தில் மக்களால் திருவள்ளூர் என்று வழங்கப்படுவதுமான ஓர் அற்புதமான திவ்யதேசத்தில் இல்லை ஒரு தபோவனத்தில் நாம் தொடர்ந்து சஞ்சரிக்கப் போகின்றோம். தபோவனம் என்றால் அடர்ந்த காடுகள், மலைகள், குகைகள், நிகுஞ்சங்கள், பல துஷ்ட மிருகங்கள் இவைகள் சூழ்ந்ததான இடம் என்பதாக நினைத்திருக்கலாம். ஆனால் தபஸ்விகள், மகாத்மாக்கள், பெரியோர்கள் அவர்கள் ஒரு இடத்தில் இருந்து தவம் செய்கிறார்கள் என்றால் அந்த இடத்தில் அமைதி குடிகொண்டிருக்கும். மனதுக்குள்ளே இனம் தெரியாததொரு சந்தோஷம் நம்மை அறியாமல் ஊற்றெடுக்கும். அது தவிரவும் புராணங்களில் பல இடங்களில் பார்க்கிறோம், மகாத்மாக்கள் தவம் செய்யும் அந்த புண்ணிய பூமியில் கொடுமையான குணம் கொண்ட புலி, சிங்கம் முதலிய மிருகங்களும் மற்றும் சாத்வீக குணம் கொண்ட மான்கள், மாடுகள் இவைகளும் ஒரே துறையில் தண்ணீர் அருந்துமாம். ஆம், தவத்தின் வலிமையே அமைதியை வளர்ப்பதுதானே. அப்படித்தான் சென்னைக்கு மிக அருகில் அமைந்திருக்கக்கூடிய ஓர் தபோவனமாக வீக்ஷாரண்யம் என்னும் இந்த தபோவனம் ஷாலிஹோத்திர மகர்ஷி செய்த அருந்தவத்தின் பெருமைகளை எல்லாம் நமக்கு இன்றும் சாட்சியாக எடுத்துரைத்து கொண்டு விளங்குகிறது. இந்த தபோவனத்திற்குள்ளே நுழைந்தால் பல தெய்வீகமான அனுபவங்களை எல்லாம் நாம் பெறலாம். எம்பெருமான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவினுடைய திவ்ய ஆலயங்கள் பல வகையாக விளங்குகின்றன. இவ்வாறு பல நிலைகளில் விஷ்ணுவினுடைய ஆலயங்கள் அமைந்திருக்கின்றன. முதலில் ஸ்வயம் வியக்தம் என்றால் என்ன, அதை பார்க்கலாம். நாம் ஸ்வயம் வியக்தம் என்றால் தானாக தோன்றியது என்பது பொருள். ஸ்ரீரங்கம், திருமலை எனப்படக்கூடிய திருப்பதி, பதரிகாசிரமம், ஷாலக்கிராமம், நைமிஷாரண்யம், ஸ்ரீமுஷ்டம், தோதாத்ரி என்னும் வனமாமலை மற்றும் காஞ்சி முதலான திவ்யதேசங்கள் ஸ்வயம் வியக்தம் என்று போற்றப்படுகின்றன. அதாவது பகவான் ஏதோ ஒரு காலத்தில் ஒரு காரண விசேஷத்தினால் தானாகவே அந்த இடத்தில் தோன்றி பக்தர்களுக்கு அருள் பாலித்ததினாலே அந்த க்ஷேத்திர விசேஷங்களுக்கு ஸ்வயம் வியக்தங்கள் என்பது பெயர். அதற்கு பிறகு அந்த ஸ்வயம் வியக்தத்திற்கு பிறகு சைத்தம், சித்த புருஷர்கள், பல மகனீயர்கள், பல மகாத்மாக்கள், பல பெரியோர்கள் அவர்கள் செய்த தவத்தின் பயனாக, உதாரணத்திற்கு நாம் திருக்குடந்தைக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய ஒப்பிலியப்பன் திருக்கோவிலுக்கு சென்றால் அங்கே பார்க்கலாம், மார்க்கண்டேய மகர்ஷி செய்த தவத்தின் பயனாக பகவான் அங்கே ஆவிர்பவித்தார் என்று. அதற்கு அருகிலேயே நாச்சியார் திருக்கோவிலில் ஒரு மகர்ஷி தவம் செய்தார் என்று பல மகர்ஷிகள் செய்த தவத்தின் பயனாக, சித்த புருஷர்கள் செய்யும் தவத்தின் பயனாக பகவான் ஆவிர்பவிக்கிறான் என்பது ஒரு வகை. அடுத்தது ரிஷிகள், அவர்கள் தவம் செய்கிறார்கள். அதுபோன்று மானுடர்கள், நம்மை போன்றவர்கள், சாமானியர்கள் பெருமானை ஆங்காங்கு ஆலயங்களில் வழிபட வேண்டும் என்ற ஆசை கொண்டு நாம் இருக்கும் இடத்தில் நாம் விரும்பும் வடிவத்தில் பகவானை பிரதிஷ்டை செய்கிறோம் அல்லவா, அவைகள் மானுஷங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இப்படி ஸ்வயம் வியக்தங்களாகவும் சித்த புருஷர்களினாலே உபாசிக்கப்படுவதாகவும் ரிஷிகள் தம்முடைய பிரதிஷ்டையினாலே ஏற்பட்டதாகவும் பல க்ஷேத்திரங்கள் விளங்குகின்றன. அதில் இந்த இடம் புராணங்களில் வீக்ஷாரண்ய க்ஷேத்திரம் என்று புகழப்படும் இந்த இடம்
இந்த தபோவனம் ஷாலிஹோத்ரர், மார்க்கண்டேயர், சதானீகர், தேவலர் மற்றும் பல மகரிஷிகள், நாரதர், இப்படி பல மகரிஷிகள் தவம் செய்து சித்தி பெற்ற புண்ணிய பூமியாய் விளங்குகிறது. அதுவும் சென்னைக்கு மிக அருகிலேயே இந்த புண்ணிய பூமி அமைந்திருப்பதெல்லாம் நாம் செய்த பாக்கியம் என்றுதான் நாம் கொண்டாட வேண்டும். இந்த இடத்திற்கு வீக்ஷாரண்யம் ஒரு காலத்தில், புராண காலம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், அந்த புராண காலம் எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்பாக, இல்லை எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக, யுகத்திற்கு முன்பாக, இதையெல்லாம் நம்மால் கணக்கிட்டு பார்க்க முடியுமா என்ன? அந்த காலத்தில் நாரதர், சதானீகர், மார்க்கண்டேயர் முதலானவர்கள் தவம் செய்த காலத்தில் ஷாலிஹோத்ர மகர்ஷிக்கு பெருமான் வீரராகவன் பிரத்யட்சமாக சேவை சாதித்த காலத்தில் இந்த இடம் முழுவதும் பெரும் காடாக, வனப்பிரதேசமாக அமைந்திருந்ததாம். எங்கும் காடுகள், எல்லா இடங்களிலும் மா, பலா, வாழை என்று பலவிதமான விருட்ச விசேஷங்கள், பாக்கு, கமுகு முதலான மரங்கள், அது தவிர குஷஸ்தலி என்னும் நதியினுடைய நீர்ப்பெருக்கு, இவைகள் நிறைந்த சோலைகள் சூழ்ந்து ஓர் அற்புதமான, தவம் செய்வதற்கு எல்லா விதத்திலும் ஏற்றதொரு சூழ்நிலை அளிக்கக்கூடியதாக ஒரு வனப்பிரதேசமாக இது இருந்தது. அந்த வீக்ஷாரண்யம் என்பதுதான் நாளடைவில் மருவி அல்லது அந்த வீக்ஷாரண்யம் பகவானுடைய சாநித்தியத்திற்கு பின்பு கிங்கிருகம் என்பது வடமொழியில் ஏற்பட்டு தற்பொழுது தமிழில் திரு எவ்வளூர் என்று வழங்கி வருகின்றது. திருவள்ளூர் என்பதாக நாம் இப்பொழுது விவகரிக்கிறோம். சென்னையிலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவு. வெகு சுலபமாக பிரயாணம் செய்து இந்த இடத்திற்கு நாம் வரலாம். இங்கே வந்தால் தபோவனத்தின் சீர்மை, அந்த தவத்தின் பலனளிக்கக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீ வைத்தியர் வீரராகவனுடைய பெருமை, இவை அனைத்தும் நமக்கு ஒரு சேர அனுபவியமாகின்றன. அதாவது ஒரு சேர நம்மால் அனுபவிக்கக்கூடியதாய் அமைந்திருக்கின்றன. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்கே எந்தெந்த மகரிஷி எந்தெந்த காலகட்டத்தில் தவம் செய்தார் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். குறிப்பாக ஷாலிஹோத்ர மகரிஷி என்னும் மகாத்மா, அவர் செய்த தவத்தினால்தான் பெருமாள் பிரசன்னனானான். தர்மசேனன் என்னும் அரசன், பலமுறை அடியேன் கூறியிருக்கிறேன், மகரிஷிகள் மட்டுமில்லாமல் ராஜரிஷிகளும் தங்கள் தவத்தின் வலிமையினாலே பகவத் சாட்சா்காரத்தை அடைந்திருக்கிறார்கள். ராஜரிஷிகள் என்றால் அரசர்களாக இருந்தும் தவங்கள் செய்து பகவானை பிரத்யட்சமாக சேவித்து அவருடைய அருளை பெற்று அவர் மூலமாக தாங்கள் பெற்ற அனுகிரகத்திற்கு சாட்சியாக இது போன்றதொரு ஆலயங்களை நிர்மாணம் செய்து வைப்பவர்கள் என்பது பொருள். தர்மசேனர் என்னும் அரசன் ராஜரிஷியாக ஸ்ரீ வீரராகவனை சேவித்திருக்கிறார். அதுபோல பிரத்யும்னன் என்னும் மகாராஜர், அவரும் இந்த திருத்தலத்தில் தவம் செய்திருக்கிறார். நாரதர் பன்முறை இந்த க்ஷேத்திரத்திற்கு வந்து தவம் செய்ததாக நாம் மார்க்கண்டேய புராணத்தில் அமைந்திருக்கக்கூடிய க்ஷேத்திர மகாத்மியத்தில் வெகு விஸ்தாரமாக, வெகு விளக்கமாக, எந்தவிதமான சம்சயமும் சந்தேகமும் இல்லாமல் நாம் பார்க்கிறோம். யோகீஸ்வரரான சனத்குமாரர், அதாவது அந்த சனக சனந்தாதி யோகிராஜர்களை ஸ்ரீ விஷ்ணு புராணம் முதலான புராணங்கள் குறிக்கும் பொழுது ஸ்வயம் ஆகத விஜானாக நிவிருத்திம் தர்மம் ஆஸ்திதாக என்று போற்றுகின்றது. ஆழ்வார்கள் பாசுரங்களில் பார்க்கின்றோமே, மயர் வர மதிநலம் அருணினன் என்று. நாம் ஒரு விஷயத்தை அறிவதற்கு மிகுந்த பிரயாசைப்படுகிறோம். ஒவ்வொரு விஷயத்தை நாம் அறிவதற்கு ஒருத்தர் சொல்லித்தர வேண்டியதாக இருக்கிறது. ஒரு முறை சொன்னால் மனதில் பதியவில்லை, மறுமுறை சொன்னால் பதியவில்லை, 2-3 முறை மறுபடியும் சொன்னதையே திருப்பிச் சொன்னால்தான் நமக்கு ஏதோ சிலது தெளிவு உண்டாகிறது, புரிவதை போன்றிருக்கிறது. அது தவிர புஸ்தகங்களை பார்த்து நாமும் சற்றே அதை ஆராய்ந்து பார்க்கிறோம். இவ்வளவு தூரம் நமக்கு ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தும் அதனை நாம் தேடி கண்டுபிடித்தும் கூட நம்மால் மனதில் இருத்தி கொள்ள முடியவில்லை. அதுவும் பகவத் தத்துவம், பகவானுடைய பெருமையை நாம் அவ்வளவு சுலபத்தில் அறிய முடியவில்லை என்றால், சனகர், சனந்தர் முதலான யோகிராஜர்கள் எல்லோரும் எம்பெருமானுடைய இந்நருளினாலே, அவருடைய தெய்வீக அனுகிரகத்தினாலே அந்த பகவத் பெருமை, அவனுடையதான திரு கல்யாண குணங்கள், அவனே உலகத்திற்கு ஒப்புயர்வற்ற ஒரு பரம்பொருள் என்னும் அந்த பெருமை இருக்கின்றதல்லவா, அத்தகையதொரு பெருமையை அவர்கள் தாங்களே அறிகின்றார்கள். அதில் மிக முக்கியமானவர்தான் சனக சனந்தாதி யோகிராஜர்கள். சனத்குமாரர்,
அவர் இந்த திருத்தலத்தின் மகாத்மியத்தை உரைக்கின்றார். எனில் இங்கே வந்து எம்பெருமானை சேவிக்காமல் அவரால் சொல்லிவிட முடியுமா? இப்படி பல மகனீயர்கள், பல மகரிஷிகள், பல ராஜரிஷிகள், பல தபோதனர்கள் இந்த திருத்தலத்தில் தொடர்புடையவர்களாக விளங்குகிறார்கள். இன்றளவும் புராணங்கள் கூறுகின்றன, தற்பொழுது நம்மை சுற்றி கான்கிரீட் கட்டடங்களாக எழும்பி இருக்கக்கூடிய நிலையில் கூட சித்த புருஷர்கள் கண்ணுக்கு தெரியாத ஒரு ரூபத்தில் தான் ஆங்காங்கு உலவிக் கொண்டிருப்பார்கள். நம்மிடையே தான் அவர்கள் இருப்பார்கள், ஆனால் அவர்களை நம்மால் அறிய முடியாது. ஏனென்றால் இந்த பெருமானுடைய வடிவழகு அத்தகையது. ஆழ்வார்கள் தங்களுடைய பாசுரங்களில் குறிப்பிடும் பொழுது, குறிப்பாக இங்கேயே அவதரித்தவர், அதாவது தற்பொழுது திருவள்ளூரில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் நாம் தொலைவு பிரயாணம் செய்தோம். எனால் இந்த வீக்ஷாரண்ய பிராந்தியத்திலேயே அமைந்திருக்கக்கூடிய திருமழிசை என்னும் மகீஷார க்ஷேத்திரம் திருமழிசை ஆழ்வாருடைய ஜென்மஸ்தலம். அந்த ஜென்மபூமியில் அவதரித்த மகாத்மா திருமழிசை ஆழ்வார் இங்கே பெருமானை பாசுரமிட்டு பாடும் பொழுதெல்லாம் எவ்வுள் பெருமலை என்று போற்றுகின்றார். அதாவது ஒரு அழகியதான மலை போன்றதான திருமேனியை கொண்டவன், பார்த்தவர்கள் மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும், மீண்டும் மீண்டும் சேவிக்க வேண்டும் என்னும் பேராவலை உண்டு செய்யக்கூடியவன் என்பது அதனுடைய பொருள். அத்தகையதொரு திருக்கோலத்தில் பெருமான் இருக்கும் பொழுது மகாத்மாக்கள் இவரை வணங்காமல் இருப்பார்களா? அவர்களுக்கு அது தவிர்த்து வேறொரு பொழுதுபோக்கு என்பது உண்டாகுமா? இல்லையே. அதனால்தான் ஷாலிஹோத்ரர் என்னும் ஒரு மகரிஷி அவர் செய்த தவத்தின் பயனாக, அந்த புண்ணியத்தின் பயனாக இன்றும் நாம் எப்பொழுதும் வைத்த கண் மாறாமல் இந்த எவ்வுள் பெருமலையை தரிசிக்கும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். ஒருவர் செய்த தவத்தின் சித்தி நம் எல்லோருக்கும் கிடைத்திருக்கிறது. புரு புண்ணியர் என்பவர் ஒரு மகரிஷி. அவருக்கு சத்யவதி என்னும் அழகிய மனையாள் எல்லா விதத்திலும் தகுந்தவளாக, தன் கணவனின் குறிப்பறிந்து அவருடைய உள்ளத்திற்கு உகப்பான காரியங்களை செய்பவளாக, நல்லதொரு இல்லற துணைவியாக அவருக்கு வாய்த்தாள். இவர்கள் எங்கே இருந்தார்கள்? இவர்களுடைய ஆசிரமம் எந்த இடத்தில் என்றால், இமயமலையில் அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய பாரத தேசத்தின் எல்லையான இமயமலை. அந்த இமயமலையில் அமைந்திருக்கக்கூடியதும் கீழே சொன்னோமே ஸ்வயம் வியக்தம், தானாக தோன்றியது. அந்த தானாக தோன்றியதனால் பெருமை கொண்ட பதரிகாசிரமம் என்னும் க்ஷேத்திர விசேஷம். இலந்தை மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய காடு, பனி படர்ந்ததொரு காடு, பல குகைகள் இருக்கும். அந்த குகைகளுக்குள்ளே இன்றளவும் சித்த புருஷர்கள் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பதரிகாசிரமத்தில் இந்த புரு புண்ணியரும் சத்யவதியும் சுகமாக தவம் செய்து கொண்டிருந்தார்கள். தபோதனர்களுக்கு என்ன தேவை இருக்க முடியும்? தபோதனர்கள் எதை விரும்புவார்கள்? தங்களுக்கு ஆடை ஆபரணங்கள் தேவை. தாங்கள் சுகமாக வாழ்வதற்கு எல்லா வசதிகளும் கொண்டதான ஒரு மாபெரும் இல்லம் தேவை, ஒரு அரண்மனை தேவை. இதுதானா தபோதனர்களுடைய எண்ணம்? இல்லையே. ஆங்காங்கு காட்டில் கிடைக்கக்கூடிய காய்கனிகளை புசித்து அவர்கள் இன்பமெய்துவார்கள். வாபி கூப்ப தடாகங்களில், குளங்களிலும் கிணறுகளிலும் நதிகளிலும் பிரவகித்து ஓடக்கூடிய தீர்த்தத்தை இருகையெடுத்து பானம் செய்தார்களேயானால் அதில் உண்டாகக்கூடிய ஆத்ம திருப்தி அவர்களுக்கு வேறு எதிலும் உண்டாகாது. மகாகவி ஒரு இடத்தில் நீதி சாஸ்திரத்தில் கூறுகிறார், கந்தைஹி பலைஹி முனிவராக க்ஷபயந்தி காலம் என்று. காட்டில் கிடைக்கும் காய்கனிகளை புசித்து கொண்டு மகரிஷிகள் தவம் செய்கிறார்கள். ஆனால் அந்த தவத்தின் வீரியம் எத்தகையது, அந்த தவத்தின் வலிமைதான் எத்தகையது, எப்படி ஒரு உக்கிரமான தவம் அவர்களாலே செய்யப்படுகின்றது பார்க்கிறோம் அல்லவா? அதுபோலத்தான் புரு புண்ணியரும் சத்யவதியும் ஒருமித்த கருத்து கொண்ட தம்பதிகளாக பகவத் சேவை தங்களுக்கு கிடைத்த பெரும் பாக்கியம். இந்த எம்பெருமானை அனவரதம் தாங்கள் சேவிக்கும் பாக்கியத்தை தனக்கு பரமாத்மா தந்தருளினால் போதுமானது. அன்றாடம் எம்பெருமானுடைய திரு ஆராதனத்திற்கு ஏதோ சிறிது பொருள் கிடைத்தால் போதுமானது. அந்த பொருளை கொண்டே அவர் ஆராதனத்தை செய்து அதை பகிர்ந்து தாங்கள் உண்ணலாம் என்னும் நிலை கொண்டவர்களாக பதரிகாசிரமத்தில் நல்லதொரு விரதத்தை செய்து வருகிறார்கள், நல்லதொரு தவத்தை செய்து வருகிறார்கள். முனிவர்கள்தான், முற்றும் துறந்தவர்கள்தான். ஆனாலும் அவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. எதிர்பார்ப்பு இல்லாமல் மனித உலகம் இல்லையே. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நிலைமையில் ஒவ்வொன்றை எதிர்பார்க்கிறார்கள் அல்லவா? அதுபோன்று தான் புரு புண்ணியருக்கும்
சத்யவதிக்கும் ஓர் எதிர்பார்ப்பு என்ன? நாம் இவ்வளவு தூரம் தவத்தில் சீர்மையினால் விளங்குகிறோம். ஈஸ்வர அனுகிரகத்தினால் நமக்கு எந்தவிதமான குறைவும் இல்லை. எம்பெருமான் எல்லாம் அளித்திருக்கிறான். இருப்பினும் ஒரு மழலை செல்வம் நமக்கு இல்லையே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். புருப்புண்ணியருக்கும் சத்யவதிக்கும் ஓர் எதிர்பார்ப்பு என்ன? நாம் இவ்வளவு தூரம் தவத்தில் சீர்மையினால் விளங்குகிறோம். ஈஸ்வர அனுகிரகத்தினால் நமக்கு எந்தவிதமான குறைவும் இல்லை. எம்பெருமான் எல்லாம் அளித்திருக்கிறான். இருப்பினும் ஒரு மழலை செல்வம் நமக்கு இல்லையே. மக்கட்பேறு, குழந்தை பேறு நமக்கு கிடைக்கவில்லையே. அப்படி ஒரு குழந்தை பாக்கியம் கிடைத்தது என்றால் அந்த குழந்தைக்கு பகவத் விஷயங்களையெல்லாம் நாம் சொல்லிக் கொடுத்து நல்ல வேதங்களையெல்லாம் அந்த குழந்தைக்கு அத்தியனம் செய்வித்து அக்குழந்தை எம்பெருமானிடத்தில் பரிபூர்ணமானதொரு பக்தி பூண்டவனாக விளங்கினால் அது கண்டு சந்தோஷம் அடைவதை தவிர்த்து நமக்கு என்ன பாக்கியம் இருக்க முடியும்? இப்படி பெருமாள் தனக்கு ஒரு குழந்தை செல்வத்தை அளிக்கக்கூடாதா என்ற ஏக்கம் இவர்கள் இருவருக்குமே உண்டாயிற்று. நியாயமான கோரிக்கை தானே. ஏனென்றால் வேதம் கூறுகிறது, பிரஜையாகி மனுஷ்ய பூர்ணகா என்று. சந்ததிகள் பிறப்பதினாலன்றோ, மக்கட்செல்வம் பிறப்பதினாலன்றோ ஒரு மனிதன் பூரணத்துவத்தை அடைகின்றான், அவன் முழுமை பெறுகின்றான். மக்கட்செல்வம் இல்லாத வரையிலும் அந்த மனிதனுக்கு பூரணத்துவம் என்பது சித்திப்பது இல்லை என்று சொல்லுகிறது. ஆகையால் இப்பொழுது புருப்புண்ணியரும் சரி சத்யவதியும் சரி இருவரும் மக்கட்செல்வத்திற்காக பகவானை பிரார்த்திப்பதாக தீர்மானித்தார்கள். அக்காலத்தில் எதுவுமே எம்பெருமானுடைய இச்சை. சாஸ்திரம் எந்த வகையில் நமக்கு உபதேசிக்கின்றதோ அந்த வகையில்தான் நாம் எத்தகையதொரு காரியத்தையும் செய்ய வேண்டும் என்பதில் எல்லோருக்குமே உறுதியானதொரு கொள்கை பிடிப்பு இருந்தது. அந்த மாற்று கருத்து என்பதற்கு இங்கே இடம் இல்லவே இல்லை. ஆகையால் பிள்ளை வரம் வேண்டி ஓர் யாகத்தை செய்வது என்று புருப்புண்ணியர் நிச்சயித்தார். யாகத்தில் நாம் பல உயர்ந்த வஸ்துக்களை சமர்ப்பிக்கலாம். நல்ல பசுமாட்டின் பாலை கறந்து யாகத்தில் சமர்ப்பிக்கலாம். அந்த பசுமாட்டின் பாலிலிருந்து கிடைக்கக்கூடிய பசு நெய்யை யாகத்தில் சமர்ப்பிக்கலாம். நவதானியங்களை யாகத்தில் சமர்ப்பிக்கலாம். உயர்ந்த சமித்துக்கள் எனப்படக்கூடிய குச்சிகள், அதாவது அரசன் குச்சி, அத்திக்குச்சி, பலாக்குச்சி என்பதாக யாகத்தில் ஹோமத்தில் சமித்துக்கள் சமர்ப்பிக்கப்படும், அவற்றை சமர்ப்பிக்கலாம். சாஸ்திரம் எதையெல்லாம் நாம் சமர்ப்பிக்கலாம் என்று விதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்தந்த பலன்களுக்கு தக்கபடி நாம் யாகத்தில் அவற்றை சமர்ப்பித்து ஆராதிக்கலாம். அதுபோன்று தான் இப்பொழுது புருப்புண்ணியர் ஓர் யாகத்தை ஆரம்பித்தார். நல்ல உயர்ந்த திரவியங்களை நாம் சமர்ப்பித்துத்தான் அக்னியில் பகவானை குறித்து ஹோமம் செய்ய வேண்டும். தற்பொழுது புருப்புண்ணியர் சத்யவதி இருவரும் விரும்புவது சத்புத்திர பிராப்தி, நல்ல மக்கட்செல்வம் இல்லையா? அதற்காக ஷாலி என்னும் சம்பா பயிரை கொண்டு பகவானை ஆராதிப்பது என்று தீர்மானித்தார்கள். ஷாலி அது ஒரு வகையான அரிசி, ஒரு வகையான தானியம், நெல். தற்பொழுது சம்பா என்கிறோம் அல்லவா, அந்த ஷாலி என்னும் நெல்லை கொண்டு புருப்புண்ணியர் ஒரு வருட காலம் பகவதாராதனத்தை செய்தார். 1 வருடங்கள் இது போன்று ஆராதனை செய்து வருகிறார். ஒவ்வொரு நாளும் ஆராதனம் செய்யும் பொழுது பகவானுக்கு ஹோமத்தில் அந்த நெல் பொறிகளை சேர்க்கும் பொழுது அந்த பொறிகளை எல்லாம் பொறுக்கி எடுத்து தன் மனைவிக்கு பகவத் பிரசாதமாக அளித்தார். இது போன்றதொரு பகவத் பிரசாதம் ஒருவருக்கு கிடைத்தது என்றால் அவருக்கு பிள்ளை வரம் சித்திக்குமா இல்லையா என்பதில் சந்தேகம் உண்டாகுமா? எனில் ஷாலி எனும் அந்த நெல் பொறியினால் யார் பிறந்தார்கள்? அவர்கள் பிறந்ததினால் நாம் என்ன பாக்கியத்தை அடைந்தோம்? பார்க்கலாம். தொடர்ந்து வீரராகவ சுவாமியின் கோவிலினுள் நுழைந்து அங்கே பிரதட்சணம் செய்தால் நமக்கு அனுபவத்திற்காக 1000 கதைகள் காத்து கொண்டிருக்கின்றன. உள்ளே செல்லலாம்.